சாந்தி. 9/6/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, நீங்கள் முழு உலகிலும் அமைதி நிறைந்த ராஜ்யத்தை ஸ்தாபிக்கின்ற தந்தையின் உதவியாளர்களாவீர்கள். அமைதியும் சந்தோஷமும் நிலவுகின்ற உலகம் இப்பொழுது உங்கள் முன்னிலையில் உள்ளது. கேள்வி: தந்தை ஏன் குழந்தைகளாகிய உங்களுக்கு கற்பிக்கின்றார்? இந்த கல்வியின் சாராம்சம் என்ன? பதில்: தந்தை குழந்தைகளாகிய உங்களை உலக அதிபதிகளான சுவர்க்க இளவரசர்களாக ஆக்குவதற்கே கற்பிக்கின்றார். தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, இந்த கல்வியின் சாராம்சம் உலக விடயங்கள் அனைத்தையும் துறவுங்கள். உங்களிடம் மில்லியன்களோ அல்லது பல 100,000களோ இருக்கின்றன என ஒரு பொழுதும் நினைக்காதீர்கள். உங்களால் எதையும் வைத்திருக்க முடியாது. எனவே மிக நன்றாக முயற்சி செய்து இந்த கல்வியில் கவனம் செலுத்துங்கள். பாடல். இறுதியில் நாங்கள் காத்திருந்த அந்த நாளும் வந்துவிட்டது. ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. அதிகாலையில் விழித்தெழுந்து தந்தையின் நினைவில் உலா செல்லுங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் எவ்வளவு நேரம் பாபாவை நினைவு செய்கின்றீர்கள் என பார்ப்பதற்கு உங்கள் மத்தியில் இனிமையாக இதயபூர்வமாக உரையாடுங்கள். பின்னர் உங்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். 2. நீங்கள் தந்தையை ஒரு தடவை இனங்கண்டுவிட்டால் சாக்கு போக்கு எதையும் சொல்லாதீர்கள். ஆனால் இந்த கல்வியில் ஈடுபட்டிருங்கள். ஒரு பொழுதும் ஒரு முரளியை ஏனும் தவறவிடாதீர்கள். ஆசீர்வாதம். நீங்கள் எல்லோருடைய நற்குணங்களையும் பார்க்கும்போது உங்களுக்குள் தந்தையின் நற்குணங்களை கிரகித்து நற்குணங்களின் சொரூபம் ஆகுவீர்களாக. சங்கம யுகத்தில் நற்குணங்களின் மாலையை அணிந்து கொள்ளும் குழந்தைகள் வெற்றி மாலையில் பிரவேசிக்கின்றார்கள். அதனால் நீங்கள் ஒரு புனித அன்னம் ஆக வேண்டும். எல்லோருடைய நற்குணங்களை பார்க்கும் போதும் நீங்களே தந்தையின் நற்குணங்களை கிரகிக்க வேண்டும். இந்த நற்குணங்களின் மாலை உங்களின் ஒவ்வொருவரின் கழுத்திலும் இருக்க வேண்டும். எந்த அளவிற்கு நீங்கள் தந்தையின் நற்குணங்களை கிரகிக்கின்றீர்களோ அதற்கேற்ப உங்களின் கழுத்தில் பெரிய மாலை இருக்கும். நற்குணங்களின் மாலையின் மணிகளை உருட்டுவதன் மூலம் நீங்கள் நற்குணங்களின் சொரூபம் ஆகுவீர்கள். இதன் ஞாபகார்த்தமாகவே தேவர்களின் கழுத்துகளிலும் சக்திகளின் கழுத்துகளிலும், அதாவது தேவிகளின் கழுத்துகளிலும் மாலை காட்டப்பட்டுள்ளது. ஸ்லோகம். பற்றற்ற பார்வையாளரின் ஸ்திதியே மிகச் சரியான தீர்மானங்களை எடுப்பதற்கான சிம்மாசனம் ஆகும். அவ்யக்த சமிக்ஞை. ஆத்ம உணர்வு ஸ்திதியை பயிற்சி செய்யுங்கள். அக நோக்கில் இருங்கள். அக நோக்கில் இருந்த வண்ணம் எல்லாவற்றையும் செய்வதன் மூலம் நீங்கள் தடைகளில் இருந்தும் வீணான எண்ணங்களில் இருந்தும் பாதுகாக்கப்படுவீர்கள். உங்களின் நேரமும் பாதுகாக்கப்படும். நீங்கள் அக நோக்கில் இருக்கும்போது விழிப்புணர்வின் சக்தியை நீங்கள் விருத்தி செய்வீர்கள். ஆத்மாக்களான உங்களின் கண்களும் சக்தி வாய்ந்தவை ஆகும். அப்போது எந்த ஒரு தடை வர இருந்தாலும் அந்த தினத்தில் ஒரு பரீட்சை தாள் வர இருக்கின்றது என்பதை நீங்கள் முன்கூட்டியே உணர்வீர்கள். எந்த அளவிற்கு முன்கூட்டியே நீங்கள் அதை அறிந்து கொள்கின்றீர்களோ அந்த அளவிற்கு நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஏனென்றால் நீங்கள் விவேகியாக இருப்பீர்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.